NVDA ஷார்ட்கட் கீஸில் ரெண்டாவதாக ரீடிங் டெக்ஸ்ட்டு. இந்த ரீடிங் டெக்ஸ்ட்டுக்கு உரிய ஷார்ட்கட் கீஸ் டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வாசிக்கணுன்னா NVDA பட்டனையும் டவுன் ஏராவும் ப்ரெஸ் பண்ணணும். இன்சர்ட் பட்டன், கேபிட்டல் லெட்டர், ஆன் ஆஃப் பட்டன் ரெண்டு பட்டனையும் NVDA பட்டனாக செட் பண்ணிக்கலாம். எந்த கீயை நீங்கள் NVDA பட்டனாக செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் இங்கே ஷார்ட்கட் கீயாக வரும். நான் இன்சர்ட்டை NVDA பட்டனாக டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இன்சர்ட் பட்டனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்சர்ட் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக NVDA வாசிக்க ஆரம்பிக்கும். இது டெஸ்க்டாப் கீ. அடுத்ததாக லேப்டாப்புக்குரிய ஷார்ட்கட் கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NVDA பட்டனும் ஏவும் ப்ரெஸ் பண்ணணும். கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட்டில் கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து முழுவதுமாக படிக்கும். அப்படி படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கர்சரோட பாயிண்ட்டும் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே மூவ் ஆகிட்டே வரும். அடுத்ததாக கரண்ட் லைன். இப்போது ஒரு 10 லைன் இருக்குது, 20 லைன் இருக்குது. அதில் கர்சர் எங்கே இருக்கோ அந்த லைனை மட்டும் படிக்கிறதுக்கு இன்சர்ட் அப்பேரோ கொடுக்கணும். டெஸ்க்டாப் பயன்படுத்துகிறவங்க, கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்க இன்சர்ட் அப்பேரோ கீ கொடுக்கலாம். லேப்டாப் பயன்படுத்துகிறவங்க NVDA கீ இன்சர்ட் கீயும் நம்பர் 1 கீயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே ஷார்ட்கட் கீயை இப்போ இன்சர்ட் அப்பேரோ கொடுக்குறோம்னா இன்சர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்பேரோவை 2 முறை ப்ரெஸ் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸுக்குரிய ஸ்பெல்லிங்கை வாசிக்கும். 3 முறை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்பெல்லிங்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். அதாவது தமிழில் நான் இருக்குன்னா 2 சுழினா 3 சுழினா 2 இருக்கும். அதில் பிரெயில் எழுத்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வார்த்தைகளை நாவலில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக ரீட் செலெக்ஷன். ஒரு டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்ட பகுதியை, அதாவது வேர்டு, லெட்டர், சென்டென்ஸ் எதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை மட்டும் படிக்க வைக்கிறதுக்கு இன்சர்ட் ஷிஃப்ட் அப்பேரோ கொடுக்கணும். இதுவே லேப்டாப்பாக இருந்ததுன்னா இன்சர்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம்னா இந்த கமாண்ட் ஒர்க் ஆகுது. ஒரு 10 லைன் இருக்குன்னா அதில் 2 லைனையோ அல்லது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு எழுத்தையோ செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் பண்ண அந்த கேரக்டர்ஸை மட்டும் படிக்கும் இந்த ஷார்ட்கட் கீஸ். அடுத்ததாக ரீட் கிளிப்போர்ட் டெக்ஸ்ட். இதுக்கு லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் இன்சர்ட் சி என்ற பட்டன் தான். கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் இன்சர்ட் சி என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கிளிப்போர்டில் இருக்கிறது படிக்கும். ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணோம்னா காப்பி டு கிளிப்போர்டுன்னு சொல்லும். அந்த கிளிப்போர்டில் என்னென்னலாம் காப்பி பண்ணி வச்சுருக்கோமோ அதை எல்லாமே வாசிக்கிறதுக்கு இந்த இன்சர்ட் சி, அதாவது NVDA பட்டனும் சி என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும்.